நீங்கன்ட்டு இல்ல, மேக்ஸிமம் எல்லா எடிட்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஈவன் when you gave your best output, ஒரு 1000 கரெக்ஷன் சொல்லுவாங்க, இதை மாத்துங்க அதை மாத்துங்க அப்படின்னு. ஏன் ப்ரோ காசு வாங்குறீங்கல்ல, அப்புறம் கரெக்ஷன் சொன்னா பண்ணி கொடுக்குறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். எஸ், ஆப்வியஸ்லி நாங்கள் காசு வாங்குறோம்னா அதனால நீங்க கேட்குற அவுட்புட்டை கொடுக்கறது தான் எங்க வேலை. பட் மை டியர் கிளைண்ட்ஸ், ஏன் கிளைண்ட்ஸ் இல்ல, இந்த உலகத்துல வீடியோ எடிட்டர்ஸ் வச்சு வேலை வாங்குற எல்லா பெரிய பெரிய முதலாளிகள் கிளைண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோ எடிட் பண்றவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பென் பேப்பரோ இல்ல நோட்ஸோ இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கோ இல்ல ஒரு ஜிமீட்டை போட்டோ ப்ராப்பரா கன்வே ஆகுற மாதிரி கிவ் ஆல் யுவர் கரெக்ஷன்ஸ் இன் ஒன் டைம். எவ்வளவு நேரம் ஆகிற போகுது? நீங்க 10 வாட்டி தோன்றப்பெல்லாம் அதை மாத்தி இதை மாத்துன்னு சொல்றதுனால the editor itself is going to be tired. யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த லூப்ல பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கர்மத்தை எதையாவது பண்ணி முடிச்சு விட்டா போகுதுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஏனோ தானோ தான் ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க. அதனால கடைசியில ஸ்பாயில் ஆக போறதுன்னு உங்க வேலை தான். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஃபாரின் எடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி 2 கரெக்ஷன் தான், 2வது கரெக்ஷன் மேல நீ சொல்ற அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நீ வரி பணம் கட்டணும். அதாவது எக்ஸ்ட்ராவா நீ வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளைண்டே சொல்லிடுவாங்க. நான் கொஞ்ச நாள் பார்ப்பேன், இப்படி இதே மாதிரி 10 கரெக்ஷன் 15 கரெக்ஷன் தான் எல்லா கிளைண்ட்ஸும் தந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், ஆல் இந்தியன் சோசியல் மீடியா எடிட்டர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரா கரெக்ஷன் சொன்னா எக்ஸ்ட்ரா காசு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ண விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு பேருக்கு வீடியோ வர பார்த்துக்க, கரெக்டா இருந்தா பொரட்டா கரெக்டா